வணக்கம். இந்த வீடியோ நம்ம அக்டோபர் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்ட் 6 7 6 ஐ திங்க் 6 எஸ் 6 தான். ஓகே, ஸோ 5 பார்ட் வந்து அப்லோட் ஆகிருக்கு. யாராவது பார்க்கல அப்படின்னா மறக்காம போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஓகே, ஸோ வாட் இஸ் த பிரைமரி ஃபோக்கஸ் of the recent exchange of proposals negotiation between India and ASEAN members according to current diplomatic discussions. என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஏஷியான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இல்லை. ஓகேங்களா? 11 கண்ட்ரி ரீசெண்டாக வந்து டிமோர் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி ஜாயின் பண்ணிச்சு. ஞாபகம் இருக்கா? ஓகே, ஸோ இதுக்கு இந்தியாவுக்கும் ஏஷியான் கண்ட்ரிக்கும் நடுவில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன ப்ரப்போசல் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எ காம்ப்ரஹென்சிவ் ரிவ்யூ. ஓகே, காம்ப்ரஹென்சிவ் ரிவ்யூ ஆஃப் ஏஷியன் இந்தியா ட்ரேடு இன் குட்ஸ் அக்ரிமெண்ட். குட்ஸ் அப்படிங்கிறது என்ன? பொருள். குட்ஸ் அக்ரிமெண்ட். ஓகே, ட்ரேடு. ஸோ இது என்ன அப்படின்னா 11 கண்ட்ரி. இது மோஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஓகேங்களா? சவுத் ஈஸ்ட் ஏஷியா, அதில் இந்தியா இல்லை. ஓகே, ஸோ அப்போ இவங்க கூட ஏஷியான் கண்ட்ரி கூட வந்து நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம நியரஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ப்ளஸ் வந்து டேக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கும்போது இந்தியாவுக்கு ஒரு பெனிஃபிட். ஓகேங்களா? எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம மணி வந்து கெயின் பண்ணிக்கலாம். ஓகே, எங்கேயோ இருக்குது யுஎஸ்ஏ கூட போடுறதுக்கு பதிலாக இங்கே இருக்கிற அந்த 11 கண்ட்ரி கூட போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஓகே, இங்கேருந்து உத்தரப்பிரதேஷ்க்கு நீங்கள் ஒரு பொருளை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் இங்கேருந்து கர்நாடகாவுக்கு ஒரு பொருளை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நீங்கள் ஈவன் லாபமாக இருந்தாலும் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜில் வந்து ஈக்குவல் ஆயிரும். அதுக்கு நம்ம கர்நாடகாவுக்கு அனுப்பிச்சிக்கலாமே. அதுதான். ஓகே, இது வந்து எய்டிகா. ஓகே, ஏஷியான் இந்தியா ட்ரேட் இன் குட்ஸ் அக்ரிமெண்ட். ஓகே, ஏஷியான் அப்படிங்கிறது ஒரு குரூப், இந்தியா ஒரு கண்ட்ரி, அதுக்கு 2 பேருக்கு நடுவில் ட்ரேடு. எதுக்கு? குட்ஸ் அக்ரிமெண்ட். ஓகே, குட்ஸ் அக்ரிமெண்ட். ரைட்? எஸ். ஓகே, அப்டேட்டட் ஆக்ஷன் பிளானு. ஸோ த நியூ ஏஷியான் இது பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2026-30. ஓகே, அடாப்டட் டு எக்ஸ்பேண்ட் தி காம்ப்ரஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ஓகே, ஸோ இது வந்து டிஜிட்டல் டொமைனு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், டிஃபென்ஸ், ஹெல்த்து, ஸோ இதிலெல்லாம் வந்து கோஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த ரீஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே கேள்வி தான். அந்த H1 ஷெடியூல் இருக்கு இல்லையா? அந்த ட்ரக்கு நான் சொன்னேன் இல்லையா? ட்ரக்கோட ரூல் 1945 படி 30 மில்லிக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 12% எத்தில் ஆல்கஹால் இருந்துச்சு அப்படின்னா அதே கொஷின் தான் நினைக்கிறேன். கரெக்டு தானே? ஆமாம், அதே கொஷின் தான். போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா? அதே தான். நீங்கள் நம்பர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? 12%, 30 ml, 1945. ஓகே, இதோட பேர் என்ன அப்படின்னா எத்தில் ஆல்கஹால். ரைட்டா? ரைட். 4வது வீக். ஓகேவா? 3 வீக் முடிச்சு. ஓகே, இதில் வந்து விச் இந்தியன் நேவி ஷிப் ஓகே பார்ட்டிசிபேட்டட் இன் தி சி ஃபேஸ் ஆஃப் ஜப்பான் இந்தியா மெரிடைம் எக்ஸசைஸ். ஓகே, ஜப்பானுக்கு இந்தியாவுக்கு நடுவில் என்ன எக்ஸசைஸ்? மெரிடைம் எக்ஸசைஸ். ஓகேவா? அதோட பேர் என்ன? ஜெய்மெக்ஸ். எப்போ நடக்குது? அக்டோபர் ஹாஃபில். ஓகே, 16 to 18. ஓகே, அண்ட் லேட்டர் மேட் அ போர்ட் கால் அட்டு. ஸோ இந்த போர்ட்டில் தான் யோகோஷுகா போர்ட்டில் வந்து நம்மளோட ஷிப் ஒன்று வந்து போயிருக்கு. ஓகே, ஐஎன்எஸ் ஒன்று போயிருக்கு. அது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்போ ரீசெண்டாக நடந்த ஆஸ்திரேலியா கூட ஒரு ஷிப் ஒன்று போச்சு இல்லையா? ஐஎன்எஸ். அந்த ஷிப்பே தான். ஓகே, நீங்கள் மோஸ்ட்டாக வந்து இந்த சென்னை அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ரைட்டா? கமூர் தான் அதையும் பார்த்துருக்க மாட்டேன். தர்கஷ் வேணால் பார்த்துருக்கலாம். மெடிட்ரேனியன் சீயில் வந்து நம்ம இவங்க இருக்காங்களா, கிரீஸ், அவங்க கூட வந்து ஒரு எக்ஸசைஸ் அப்படிங்கிறது பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு யூனிக்கான எக்ஸசைஸு. அதோட பேர் வந்து எனக்கு ஞாபகம் வரல, ஆனால் யூனிக்கான ஒரு நேம். ஓகே, அப்போ இதுவும் கிடையாது. ஓகே, அப்போ சஹயாத்ரி. ஓகே, சஹயாத்ரி அதுதான் அதோட ஐஎன்எஸோட பெயர், சஹயாத்ரி. ஓகே, ஸோ இங்கே பார்த்துங்க. ஸோ இது எல்லாமே நான் சொன்னது அப்படியே இது மட்டும் பார்த்தா போதும். ஓகே, மற்றது எல்லாமே கதை. ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேவா? ஓகே, இந்த சஹயாத்ரி வந்து கமிஷன்டு 2012. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மெசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் அவங்க தான் வந்து பில்டு பண்ணது. ரைட்டா? Okay, what is OpenAI's newly announced ChatGPT Atlas? Okay,
ஓப்பன் ஏஐ யார்? சாம் ஆல்ட்மேன். ஸோ அது அவங்களுக்கு தான் இந்த சாட் ஜிபிடி. ஸோ அதோட புதுசாக அனௌன்ஸ் பண்ண அந்த அட்லஸ் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது வந்து அட்லஸ் எதுக்கு, அதை என்ன சொல்கிறது, இந்த அட்லஸ் எதை பற்றினது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஏஐ பவர்டு வெப் ப்ரௌசர். ஓகே, வெப் ப்ரௌசர். க்ரோம் இருக்கு இல்லையா, அது ஒரு வெப் ப்ரௌசர். மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் இல்லையா, அது ஒரு வெப் ப்ரௌசர். ஸோ அந்த மாதிரி சாட் ஜிபிடி அட்லஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஏஐனுடைய வெப் ப்ரௌசர். ஓகேவா? கூகுள் இருக்குது. ஸோ அதோட வெப் ப்ரௌசர் என்ன பேர் என்னையா, கூகுளோட வெப் ப்ரௌசர் க்ரோம், ரைட்டா? மைக்ரோசாஃப்டோட வெப் ப்ரௌசர் எட்ஜு. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஏஐ இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய வெப் ப்ரௌசர் சாட் ஜிபிடி அட்லஸ். ஓகே, ஸோ இதோடைய இது வந்து பார்த்தா சாம் ஆல்ட்மேன். ஓகே, ஸோ அவரோட பேர், ரைட். அடுத்து, விச் ஆர்கனைசேஷன் ரிலீஸ்டு குளோபல் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் அசஸ்மெண்ட். குளோபல் ஃபாரஸ்ட் ஓகேங்களா, காடுகளை பற்றின ஒரு ரிசோர்ஸஸ் அசஸ்மெண்ட். ஓகே, நீங்கள் வந்து உங்களோட பார்வை எதுக்கு போகும் அப்படின்னா, யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராமுக்கு போகலாம், இல்லைன்னா வந்து வேர்ல்டு வைல்ட் லைஃப், ஏன்னா வைல்ட் லைஃப் காடு அதை பற்றி சொல்லியிருக்கு, அதில் போகலாம். ஆனால் உங்களுக்கு வந்து வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிறது வராது. ஆனால் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன். சம்மந்தமே இல்லாமல் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் வந்திருக்கு. ஃபாரஸ்ட்டுக்கும் ஃபுட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட், ஸோ இது எங்கேயும் சம்திங் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து குளோபல் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, அதில் அக்கார்டிங் டு குளோபல் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் அசஸ்மெண்ட், வாட் வாஸ் இந்தியாஸ் ரேங்க் குளோபலி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டோட்டல் ஃபாரஸ்ட் ஏரியா. ஃபாரஸ்ட் ஏரியாவில் இந்தியாவினுடைய ரேங்க் என்ன? 9. ஓகேங்களா? 9. ஃபஸ்ட்டு வந்து ரஷ்யா, செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேசில், தேர்டு வந்து கேனடா. ஓகேவா? ஃபஸ்ட்டு 3 ஞாபகம் வச்சுக்கேன். ரஷ்யா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கண்ட்ரி. ஸோ அதில் ஃபாரஸ்ட் கவர் இருக்கிறது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அடுத்து பிரேசில், அமேசான் இருக்குது, அதனால். தேர்டு வந்து இந்தியா, தேர்டு வந்து கனடா வந்து பெரிய ஒரு கண்ட்ரி. ஓகே, அதனால். ஓகே, வாட் இஸ் த பொசிஷன் டிட் இந்தியா ஹோல்டு ஃபார் ஆனுவல் ஃபாரஸ்ட் கெயின். ஓகே, ஆனுவல் ஃபாரஸ்ட் கெயின் அப்படிங்கிறது வந்து வளருது. ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 மரம் இருக்குது அப்படின்னா, அடுத்த வருஷம் 110 மரம் வந்துச்சா அப்படின்னா அதான் கெயின், 10% கெயின். ஓகே, அதுதான் கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு. இந்தியா வந்து எத்தனாவது பிளேஸ் அப்படின்னு. இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்டு பிளேஸ். ஓகேவா? தேர்டு பிளேஸ், ரைட், தேர்டு பிளேஸ். அடுத்து வந்து குளோபல் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் அசஸ்மெண்ட் 2025 report mentioned that planted forest account for approximately what percentage of the total ஃபாரஸ்ட் ஏரியா. டோட்டல் ஃபாரஸ்ட் ஏரியாவில் மரங்களை நட்டு இது பண்ணது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8% தான். 8% தான். அழிச்சிக்கிட்டு தான் இருக்கவே தவிர மரத்தை நட்டு இது பண்ண இதாக இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட 9 ஓவரால் கெயினில் வந்து ஓவரால் பொசிஷன் வந்து 9வது. ஓகே, ஃபாரஸ்ட் இல்லை. ஆனால் ஃபாரஸ்ட் கெயினில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தேர்டு, ரைட்டா? ஓகே, இது வந்து 236 கண்ட்ரியோட டேட்டாஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. 236 கண்ட்ரி, எவ்வளோ கண்ட்ரி இருக்குன்னு பார்த்துங்க. நான் வந்து 198, 200 தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் 236 இருக்குது. ஓகேவா? டாப் 5 பார்த்துங்க. ஓகே, எல்லா கண்ட்ரியினுடைய ஜாகிரஃபியும் பெருசு. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து கம்மியாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரேசில் தான் நினைக்கிறேன். கம்மியாக இருக்கிறதுனா ஜாகிரஃபிக்கலாக ஓவராலாக கம்மியாக இருக்கிறது மேபி பிரேசில் ஆர் சைனாவாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து பெரியது. ஓகே, 4th USA, 5th வந்து சைனா. 8% ஃபாரஸ்ட் கெயின். அடுத்தது நிக்கோல் சவுகாபா ஃபெஸ்டிவல் வந்து எங்கே செலிப்ரேட் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. இங்கே மணிப்பூர். ஓகே, மணிப்பூரில் வந்து நிக்கோல் சவுகாபா ஃபெஸ்டிவல். நின்கோல் சவுகாபா. ஓகே, ஆனுவல் ஃபிஷ் ஃபேர் ஃபிஷ் க்ராப் காம்படிஷன், ரைட்? எஸ், நின்கோல் அப்படின்னு என்னென்னு பார்த்துங்க, மேரிட் உமன். ஓகே, மீன்ஸ் அப்படின்னா மேரிட் உமன். சவுகாபா அப்படின்னா வந்து ஃபீஸ்ட். ஓகே, மேரிட் உமனுக்கு இன்வைட்டட் தேர் பெட்டர்னல் ஹோம்ஸ் ஃபார் அ ஃபீஸ்ட். ஓகே, அவங்க அப்பா வீட்டுக்கு போகும்போது அதை வந்து ஒரு திருவிழாவாக கொண்டாடுவாங்க. ஸோ அதுதான் சொல்கிறாங்க இதில், அதாவது கல்யாணமானவங்க, ரைட்டா? ஸோ இது வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து யாரை இது பண்ணி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, ரைட்டா? நின்கோல் அப்படின்னா மேரிட் உமன், சவுகாபா அப்படின்னா ஃபெஸ்டிவல். நின்கோல் சவுகாபா. ஏன் வந்து இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா ஃபெஸ்டிவல் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, GI டேக் ஃபெஸ்டிவல். ஓகே, ஸோ அதனால் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, ஹூ ஆர் தி லாரேட்ஸ்
of the 2025 Sakharov Prize for Freedom of Thoughts. ஓகே, ஃப்ரீடம் ஆஃப் தாட்ஸுக்கு இது வாங்கின இந்த சக்காரோவ் ப்ரைஸ்க்கு வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க வந்து ஆண்ட்ரோஸ் பொக்ஸோபட் ஓகே, ஜியா அமக்லோபெல்லி ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பெலாரஸை சேர்ந்தவங்க, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜியாவை சேர்ந்தவங்க. ஓகே, இந்த சக்காரோவ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க 2 பேர் தந்திருக்காங்க, போலிஷ் பெலாரஸ். ஆனால் அவங்க வந்து பெலாரிஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். ஓகேவா, ஸோ ஜேர்னலிஸ்ட்டுக்கு தான் வந்து இது வந்து தருவாங்க சக்காரோவ் ப்ரைஸு. செகண்ட் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா. ஸோ ஜார்ஜியா சரி, 2 கண்ட்ரியுமே வந்து சோவியத் யூனியனில் தான் இருந்தது. ஓகேங்களா, ரஷ்யா இப்போ இருக்கு இல்லையா, ரஷ்யாவோட இதில் தான் இருந்தது. ஸோ 16 கண்ட்ரி பிரிஞ்சதுனால ஜார்ஜியா தனியாக போயிடுச்சு, பெலாரஸ் தனியாக போயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அதனால் ஒருத்தர் பெலாரஸ், ஒருத்தர் வந்து ஜார்ஜியா. ரைட், எஸ், போத் ஆர் கரண்ட்லி imprisoned for their reporting on democracy and civil society. ஓகே, ஜெயிலில் பிடிச்சி விட்டாங்களாம் அவங்களோட கரேஜுக்காக இந்த ப்ரைஸ் வந்து அப்படிங்கிறது தர்றாங்க. ஸோ இதில் ப்ரைஸ் மணி வந்து பார்த்தீங்கன்னா 50,000 யூரோ, டாலர் கிடையாது, யூரோ. ஓகேங்களா, யூரோ. ஸோ அடுத்தது அதான் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவை சேர்ந்தவன்னு கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, பெலாரஸ் அண்டு ஜார்ஜியா. ஓகே, அடுத்தது வந்து இது எந்த இது வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நோபல் கமிட்டியா, நாட். அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷனா, நாட். ஓகே, ஸோ அப்போ யூரோப்பியன் யூனியன் இல்லை யூரோப்பியன் பார்லிமெண்ட். ஸோ யூரோப்பியன் பார்லிமெண்ட்டில் தான் இதை வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, யூரோப்பியன் பார்லிமெண்ட். அதனால தான் யூரோவில் வந்து இது இருக்குது, 50,000 யூரோ. ரைட்டா, ஓகே. அடுத்தது வந்து அண்டர் தி இந்தியா எக்கனாமிக் ஃபேர் ட்ரேட் அக்ரிமெண்ட். ஓகே, யார் கூட, அண்ட் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். தி EFTA bloc has pledged to invest 100 billion in India over what period of time? ஓகே, 100 பில்லியன் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வருஷத்தில் இந்த 100 பில்லியன் அப்படிங்கிறது கொடுக்க போகிறாங்க அப்படின்னா 15 வருஷத்தில். ஓகே, ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க, பைலேட்டரல் ட்ரேடு கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, FDI உள்ளே வந்து நம்மளோட இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 100 பில்லியன் ஒரு நல்ல விஷயம், 100 பில்லியன். ரைட்டா, எஸ். சப்போஸ் வந்து ஸோ இந்தியா மாதிரி இருக்கிற பெரிய கண்ட்ரியில் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, சைனா மாதிரி பெரிய கண்ட்ரியில் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கோல்டு ப்ரைஸு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ட்ரம்ப் தாத்தா ஏதாவது மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணி அன்சர்டனிட்டி, பிஸ்னஸில் வந்து அன்சர்டனிட்டி இருந்துச்சு அப்படின்னா பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய பணத்தை வந்து கோல்டில் தான் போடுவாங்க. ஓகே, கோல்டில் தான் போடுவாங்க. அப்போ வந்து கோல்டு ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து சப்போஸ் ஏதாவது கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா இதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கோல்டு வாங்க ட்ரை பண்ணுங்கள். ரைட்டா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எங்கள் வீட்டில் சொன்னேன் அப்படின்னு வச்சுக்கிங்களேன், ஆனால் போட பைத்தியக்காரா, அக்ஷய திருதி அன்னைக்கு கோல்டு வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்னடானா அமெரிக்காங்கிற ஆப்பிரிக்காங்கிற. ஸோ அது வந்து எல்லார் வீட்லையும் நடக்கும். நம்ம வந்து அது என்ன சொல்கிறது, அது காமன். ஓகே, 15 வருஷத்தில் 100 பில்லியன் அப்படிங்கிறத வாங்குறதா சொல்லியிருக்காங்க, சரி இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ரைட்டா, அடுத்தது ஸோ இதில் வந்து EFTAல இல்லாத ஒரு கண்ட்ரி என்னென்னு கேட்டிருக்காங்க. 4 கண்ட்ரியா, சுவிட்சர்லாண்ட் இருக்கா, எஸ், அயர்லாண்ட் இருக்கா, நார்வே இருக்கா, அதுக்கப்புறம் அந்த லிச்சன் சம்திங் இது பேர் வரும் கரெக்டாக, எல்லையில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ டென்மார்க் மட்டும் இல்லை. ரைட், ஆப்ஷன் டி. பார்த்திங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான். ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டிசம்பர் மாதத்தில் வந்து நம்ம யார் கூட அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம் அப்படின்னா நியூசிலாண்ட் அண்டு ஒமான். ஓகேங்களா, ஒமான் கூட வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் செக்டாரில் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், ஆயுஷில் வந்து அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது போட்டிருந்தோம். ரைட், ஓகே. அடுத்தது authorized economic operator program in India operates under which international framework? So in the authorized economic operator program, ஓகே, இந்தியாவில் வந்து எந்த இன்டர்நேஷ்னல் ஃப்ரேம்ஒர்க்கை வச்சு ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன் சேஃப் ஃப்ரேம்ஒர்க் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ். ரைட்டா, recently praised India's liberalized authorized economic operator program, right? Okay, for boosting participation of MSME in international trade. Okay, இவங்க வந்து என்ன சொல்கிறது,
ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரீசெண்ட்லி ப்ரைஸ்டு. எதுக்காக அப்படின்னா நம்மளோட எம்எஸ்எம்இ பார்ட்டிசிபேஷன். ஓகே, ஸோ இது வந்து எம்எஸ்எம்இ வந்து இங்கே ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் நிறைய பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுதான் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. அதை தான் வந்து யார் பாராட்டுறாங்க அப்படின்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் பாராட்டுறாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படின்னு. அடுத்து வந்து what is the name of India's first indigenously designed and manufactured aircraft carrier? ஓகே, ஏர்க்ராஃப்ட் கேரியர் நம்மக்கிட்ட விக்ரமாதித்யா ஒன்று இருக்குது. ஓகே, ஆனால் இது வந்து ரஷ்யா இந்தியா மேடு. ஸோ இங்கே கேள்வி என்ன போயிட்டுருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸ்லி டிசைன்டு, அப்போ உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சர்டு ஏர்க்ராஃப்ட் கேரியர். ஓகே, விமானங்களை இறங்கிறதுக்கும் கொண்டு போகிறதுக்கும் உதவியாக இருக்கிற அந்த இது. ஓகேங்களா, விக்ராந்த். ஓகே, விக்ராந்த் ஆக்டர் விக்ராந்த் இருக்கார் இல்லையா, அவரை ஞாபகம் வச்சுக்கேன், விக்ராந்த். ஸோ அதுதான் வந்து ஓகே, இந்த விக்ராந்த் யார் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட். அவங்க தான் முழுக்க தயாரிச்சிருக்காங்க, கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட். சரி, தெரிஞ்சிக்க வேண்டியது கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் வச்சு தான் கேள்வி வரும். ஓகே, விக்ராந்த் கூட விட்டுருவாங்க, கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் தான் கேட்பாங்க. ஓகே, அடுத்து வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து அக்டோபரில் வந்து எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரீசெண்ட் டேட்டா படி எவ்வளோ இது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் டெய்லி டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 94,000 கோடி. ஆவரேஜ் டெய்லி டிரான்சாக்ஷன் ரைட் 94,000 கோடி. 94,000 கோடிங்க. அப்பா, ஒரு நாளைக்கு யூபிஐ டிரான்சாக்ஷனில் இது வந்து 13% ஜம்ப்பு ரைட். ஸோ இது வந்து அக்டோபர் 18 என்ன நாள் சொல்லுங்கள் பார்ப்போம், தீபாவளி நாளா. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 354 மில்லியன் டிரான்சாக்ஷன், ஹையஸ்ட் எவர். 354 மில்லியன் டிரான்சாக்ஷன்ஸு. அதோட வேல்யூ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 1,02,000. ஒரு நாளில் வந்து 1,02,000 ரூபாய்க்கு வந்து நம்ம டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது பண்ணியிருக்கோம். வால்யூம் வந்து 754. ஓகேவா, ஓகே. ஸோ யூபிஐயில் வந்து இந்தியாவில் வந்து யூபிஐ வந்து 85% வந்து நம்ம இது பண்ணுறோம், ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஓகேவா, அடுத்தது வாட் இஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் ஸ்கில்லிங் ஃபார் ஏஐ ரெடினஸ் ப்ரோக்ராம்? ஸோ இந்த SOAR அப்படிங்கிறத கேட்பாங்க, வெறும் SOAR வச்சு மட்டும் தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்ன, இந்த ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ் என்ன? அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும். SOAR அப்படின்னு என்னது? ஸ்கில்லிங் ஃபார் ஏஐ ரெடினஸ். ஏஐயில் ஸ்கில் ட்ரைனிங் அப்படிங்கிறது தர்றது, அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய கம்பு சுற்றுற விஷயமெல்லாம் கிடையாது. டு ப்ரொவைட் த பேசிக் லிட்ரரி டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எஜுகேட்டர்ஸ் அக்ராஸ் இந்தியா. ஓகே, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கும் படித்தவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து ஏஐயில் வந்து பேசிக் ட்ரைனிங் அப்படிங்கிறது தர போகிறாங்க. இது SOAR ப்ரோக்ராமில், ஸ்கில்லிங் ஃபார் ஏஐ ரெடினஸ் ப்ரோக்ராம். ஓகே, அடுத்தது விச் கவர்மெண்ட் பாடி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லான்ச்சிங் த SOAR ப்ரோக்ராம்? இது வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட். ஓகே, ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அவங்க தான் வந்து இதை வந்து தராங்க ரைட். ஸோ இது யார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு தருவாங்க? 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு தருவாங்க. அவங்களுக்கு ஏஐனால என்னென்னு தெரியாது. ஐயோ, சொல்ல முடியாது. இப்போ பிறக்கிற பசங்க ஃபோனோட தான் பிறக்கிறாங்க, அதனால் வந்து சொல்ல முடியாது. ஆனால் வந்து இன் ஜென்ரலாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னு எடுத்தால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 to 12 ஓகே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் தர போகிறாங்க இந்த SOAR. ஓகேவா, அடுத்தது வந்து ஸ்டூடெண்ட் கரிக்குலம் அண்டர் SOAR இஸ் டிவைடட் இன்டு 3 progressive. Okay, what are they called? A to be aware, A to be acquire, A to be aspire. Okay, aspirant-ஆ இருக்கீங்கல்ல நீங்கள், அந்த மாதிரி aspiring. acquire அப்படிங்கிறது அக்வயர் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க, நாலேஜ் அக்வயர் பண்ணுறது. ஓகே, அதுதான் 6 to 12 ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அடுத்தது வந்து பார்த்துங்க எந்த மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது அண்டு இது கூட சேர்ந்து பண்ணுறாங்க, எஜுகேஷன் கூட ஸ்கூல் இன்வால்வ் ஆகிறதுனால எஜுகேஷன் வந்து இவங்க கூட சேர்ந்து பண்ணுறாங்க. கரெக்ட். அடுத்தது which date is Kerala scheduled to be? Okay, scheduled to be officially declared first state in India to be free from extreme poverty. Okay, ஒரு ஸ்டேட் வந்து அதனுடைய வறுமை நிலையிலிருந்து நாங்கள் மீண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி எதன் மூலமாக சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு மனிதனுடைய ஒரு நாள் சேலரி பெர் கேபிட்டா இன்கம். ஓகே, ஒரு டே உடைய. ஸோ அப்படி பெர் கேபிட்டா இன்கம் எப்படி மெஷர் பண்ணுறாங்க? ஸோ அந்த ஸ்டேட்டோட ஜிடிபி வச்சு, ஜிடிபி டிவைட் பை அந்த ஸ்டேட்டோட பாப்புலேஷன். கரெக்டாக
ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஸ்டேட்டில் வந்து இப்போ வேர்ல்டு அந்த ஆர்கனைசேஷன் பேர் வேர்ல்டு பேங்க் சரி வேர்ல்டு பேங்க் யுனைடெட் நேஷன் சொல்லியிருப்பேன். வேர்ல்டு பேங்க் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா $3 மேலே நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேரளாவில் எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டிக்கு மேலே தான் இருக்காங்களாம். ஓகே, எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி இல்லாமல் அதை தாண்டி வந்துட்டாங்க. ஸோ இது வந்து டிக்ளேர் பண்ணது November 1, 2025 வந்து இது டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு பேங்க் சொன்ன நாம்ஸ் படி. ஓகேங்களா, கேரளா ஸ்டேட்டு November 1 அவ்வளோதான், வேறு எதுவும் தேவை கிடையாது. வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் மெர்சர் சார்ட்டர்டு ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்ட் இன்ஸ்டியூட் குளோபல் பென்ஷன் இண்டெக்ஸில் மொத்தமாக 47 கண்ட்ரியில் தான் கணக்கு எடுத்திருக்காங்க. அதில் இந்தியா வந்து 45வது இடத்துல இருக்கும். 45வது இடத்துல இருக்கும். பென்ஷனில் வந்து 45வது இடத்துல இருக்கும். ஸோ அதனால் வந்து பென்ஷன், இந்த இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப லேக்கிங்காக இருக்கும். அதை வந்து முன்னாடி வரணும். நல்ல விஷயம் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா. 47, 45 டி கிரேடுக்கு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா துருக்கியே, அதுக்கப்புறம் அர்ஜென்டினா அண்டு ஃபிலிப்பைன்ஸ். ஓகேங்களா, ஃபிலிப்பைன்ஸ். Okay, which country has developed MAM01 monoclonal antibody that showed strong protection against malaria? Okay, ஒரு ஆன்டிபாடி அப்படின்னா நோய் இது ஓகேங்களா. ஸோ அது வந்து மலேரியாவுக்கு எகெயின்ஸ்டாக யூஸ் ஆகிற மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். அதோட பேர் வந்து MAM01. அது வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் தான். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்தியாவில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் டீச்சர்னு கூப்பிட்றாங்க. அமெரிக்காவில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து மேம்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு வச்சுங்க. ஓகேவா? ஓகே, இது வந்து ஆன்டிபாடி MAM01. ஓகே, ரோட்டோவேக் வேக்சின் that was recently seen in news used for prevention and treatment of which disease? Okay, எந்த டிசீஸ்? ரோட்டாவைரஸ். ஓகே, ரோட்டாவைரஸ். ஸோ இந்த ரோட்டாவைரஸ் அப்படிங்கிறது எதுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்துங்க. பேர் இல்லையா, ரொட்டாவைரஸ் வந்து ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க டைரியாலால் இறக்கிறதுக்கான அந்த இம்யூன் பவர் கொடுக்கறதுக்காக இந்த ரோட்டா வைரஸ் அப்படிங்கிறது வந்து அந்த இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பேர் என்ன, வேக்சின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டா வைரஸ் வந்து என்ன டிசீஸ் வந்து இது பண்ணுது அப்படின்னா டைரியா. ஓகே, சின்ன குழந்தைங்களுக்கு வயிற்றால போகுது இல்லையா, அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அதை வந்து இது பண்ணுறதுக்காக வேக்சின் போடுறதா. ஓகேவா? அதுக்கப்புறம் கொட்டா அல்ட்ரா சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் பிளான்ட் எங்கே இருக்குது? கொட்டா, இந்த வார்த்தை தான் முக்கியம். அல்ட்ரா சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் பிளான்ட். ஸோ எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஜார்க்கண்ட். கொட்டா ஜார்க்கண்ட். ஹேமந்த் சோரன், ஜார்க்கண்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் மனோகர்லால் கட்டர். ஓகே, ஸோ அவங்க வந்து அதானிக்கு வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஓகே, அப்ரூவ்ட் அதானிஸ் டு கனெக்ட் இட்ஸ் கொட்டா அல்ட்ரா சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் பிளான்ட் இன் ஜார்க்கண்ட் டு இந்தியன் பவர் கிரிட். ஓகே, ஸோ இந்தியன் பவர் கிரிட் வந்து எதுக்கு அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஒரு இது. ஓகே, ஒரு ஆர்கனைசேஷன் இல்லைனா வந்து ஒரு யூனியன் மாதிரி வச்சுக்கங்களேன். யூனியன் சொல்ல முடியாது, ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது, அது ஒரு ஒர்க்கு தான். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஜார்க்கண்டில் இந்த கொட்டா அல்ட்ரா சூப்பர் பவர் பிளான்ட்டே இருக்குது. அது யாரோடதுன்னு கேட்டிங்க அப்படின்னா அதானியோடது. ஓகேங்களா, அது வந்து அதானியோடது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க கூட கனெக்ட் பண்ணி பங்களாதேஷுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, பங்களாதேஷ் கிடையாது, பங்களாதேஷுக்கு வந்து இந்த பவர் சப்ளை அப்படிங்கிறது வந்து கொடுக்கறதுக்கான பர்மிஷன் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா, அதானி நீ இனிமேல் உங்களோட அந்த இதை வச்சு நீ பண்ணிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்துங்க. எக்ஸ்க்ளூசிவ்லி டு பங்களாதேஷ் அண்டர் பைலேட்ரல் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். சண்டை வந்தாலும் நம்ம ஒரு சில அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா அதுபடி நடந்து ஆகணும். ஓகே, இல்லைன்னா அவங்க இன்டர்நேஷனல் சிவில் கோர்ட்டுக்கு போவாங்க, அது நமக்கு தேவையில்லாமல் கெட்ட பேர் வரும். ரைட்டா? ஓகே, கெட்ட பேர் வரும். ஸோ அதனால் வந்து பெட்டர் வந்து நம்ம சண்டையெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம மற்ற விஷயத்தை பார்க்கணும். ஸோ குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் ரிப்போர்ட் 2025 டைட்டில்டு ஓவர்லேப்பிங் hardships, poverty and climate hazards was released by which organization? Okay, multi-dimensional poverty. Okay, பாவர்ட்டிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரைட்டா? பாவர்ட்டிங்கிறது தெரியும். அதோட அவங்க ஒரு டைட்டில். ஓகே, அதோட டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லேப்பிங் ஹார்ட்ஷிப்ஸ், பாவர்ட்டி அண்ட் கிளைமேட் ஹசார்ட். ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படிங்கிற ஒரு இதில் கணிச்சிடலாம். ரைட்? ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இது யார் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமு நியூயார்க்கில் இருக்குது. ரைட்?
அதுக்கப்புறம் ஆக்ஸ்ஃபோர்ட் பாவர்ட்டி அண்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ். ஓகே, ஆக்ஸ்ஃபோர்ட் பாவர்ட்டி அண்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ், ரைட்? எஸ். ஓகே, இது வந்து எப்படி டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ராப்பரான ஹெல்த் இருக்கா, எஜுகேஷன் இருக்கா, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று என்னது, ஹெல்த்து எஜுகேஷன், அப்புறம் ஹெல்த் எஜுகேஷன் இன்னொன்று ஏதோ இருக்கு அங்கேயே கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஹெல்த்து எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்குதான்னு பார்த்து தான் வந்து இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்ஸ்ஃபோர்ட் வார்த்தை முக்கியம், டெவலப்மெண்ட். ஓகே, யுனைடெட் நேஷனுடைய டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 0-1 அப்படிங்கிறது பாவர்ட்டி எலிமினேஷன். ஓகேங்களா, 0-1 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் 0-1 வந்து பாவர்ட்டி எலிமினேஷன். ஸோ அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஓகே, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் ரிப்போர்ட் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷன் அக்ராஸ் 109 countries live in acute தீவிரமான மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி. தீவிரமான அக்யூட்னா லாங். எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 18.3% வந்து ரொம்ப பாவர்ட்டி ரேஞ்சில் இருக்காங்களா. 29 கண்ட்ரியில் எடுக்கப்பட்ட சர்வேல 109 கண்ட்ரியில் எடுக்கப்பட்ட சர்வேல வந்து என்ன சொல்லுது அப்படின்னா 18.3% வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியில், ஓகேங்களா, அக்யூட் சிவியரான பாவர்ட்டியில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்க கிட்டத்தட்ட 110 கோடி. ஓகேங்களா, 110. அப்போ 18% அப்படின்னா எவ்வளோ வரும்? ஒரு 550 கோடியில் வந்து இந்த 109 கண்ட்ரிக்கு வந்து கவர் ஆகுது. ஓகேங்களா, மொத்தம் 800 கோடி மக்கள் தொகை இருந்தாலும் இவங்க கணக்கெடுத்தது வந்து 109 கண்ட்ரியில் தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 550 கோடி மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 110 கோடி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி, சிவியர் பாவர்ட்டியில் இருக்காங்க. ஸோ இது வந்து 4 பேராமீட்டர்ஸ் வச்சு இது வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த 4 பேராமீட்டர் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துங்க. ஹேய் மேன், இல்லை இந்த கேள்வியில் இங்கே இருக்கு, இங்கே கொடுத்துருக்கணுமே. சைல்டு ஸ்டண்டிங், அப்புறம் அண்டர் நியூட்ரிஷன். எங்கே அது? இங்கே தான் நான் பார்த்தேன், காணோம். ஓகே, அடுத்த கேள்வியில் ஏதாவது தந்துருக்காங்களா? மேபி அடுத்த இதில் தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, வாட் டைட்டில் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓவர்லேப்பிங். ஸோ அதே தான் அப்படியே திருப்பி போட்டிருக்காங்க தோசையை, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து இந்த பாவர்ட்டி இண்டெக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ரீஜன் வந்து அக்கௌண்டிங் மெஜாரிட்டி ஆஃப் த வேர்ல்ட்ஸ் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி. புவர் பீப்புள் வந்து இருக்கிறது வந்து ஒரு 2 ரீஜன் தான் அதிகமாக இருக்காங்களா. ஓகே, கண்டிப்பாக ஏஷியா வரும், ரைட்டா? யூரோப் வருமா? ஸோ ஏஷியா இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இது இருக்குது. ஓகே, இது இருக்குது. ஆனால் யூரோப் வரும். யூரோப் வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. யூரோப்பெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. லாட்டின் அமெரிக்கா, கெரிபியன் வரலாம். ஓகேங்களா, தப்பு கிடையாது. பட் ஆனால் வந்து கெரிபியனில் வந்து கெரிபியன் தீவு வந்து டூரிசத்துக்கு ஃபேமஸ் ஆனது. அங்கே வந்து பாவர்ட்டி லெவல் இருக்க தேவையில்லை. அவங்க வந்து செல்ஃப் சஸ்டெயினடாக வந்து அவங்களுக்கு வந்து ஃபிஷ் இருக்குது, அங்கே வந்து விவசாயம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த செல்ஃப் சஸ்டெயினபிலிட்டி அங்கே வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்ரிக்கா அண்டு ஏஷியா. ஓகே, அதுவும் சவுத் ஏஷியா. ஓகே, சவுத் ஏஷியா. ஸோ இது 2 தான், 2 ரீஜியன்லேயும் தான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோவிங் நாட் ஒன் ஆஃப் 3 கோர் டைமென்ஷன்ஸ் யூஸ் டு கம்ப்யூட் கால்குலேட் பண்ணுறது. ஓகேங்களா, ஓகே, இதில் எது? ஹெல்த்து முக்கியம். ஓகே, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் முக்கியம். அதுக்கப்புறம் இன்கம் முக்கியம் இல்லை, எஜுகேஷன். ஓகே, ஹெல்த் எப்படி இருக்குது கொடுக்கறது, எஜுகேஷன் எப்படி இருக்குது, கல்வியும் இதுவும் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது நல்லா இருக்கா, இன்கம் அப்படிங்கிறது அதில் சொல்லலை. ஓகே, பாவர்ட்டியில். என்னாச்சு, ஸ்ட்ரக் ஆயிடுச்சா? லாக் பண்ணிட்டேன். Who publishes Global Hunger Index? யார் வந்து பப்ளிஷ் பண்ணுறா? ஹங்கர் கன்சர்ன் வேர்ல்டு வைட் அண்டு
தண்டர் வெல் தண்டர் என்னையா பேர் வெல் தண்டர் லைஃப் படிச்சுங்க ஓகேங்களா. என்னோடய ப்ரொனன்சியேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, அதெல்லாம் நீங்களே படிச்சுங்க. ஓகே, ஸோ இது வந்து ஜீரோ ஹங்கர் அப்படிங்கிற சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக ஜீரோ ஹங்கர். ஓகே, பாவர்ட்டி எலிமினேஷன் அப்படிங்கிறது 1, ஜீரோ ஹங்கர் அப்படிங்கிறது 2, 4 என்ன குவாலிட்டி எஜுகேஷன், 5 வந்து பார்த்திங்கன்னா இன்இக்வாலிட்டி. ரைட், இந்த மாதிரி ஒவ்வொன்றா படித்து எக்ஸாம் முன்னாடி வச்சுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவோட ரேங்க் என்ன? 105 இந்தியாவோட ரேங்க். ஏய் மேன் 105 கிடையாது, 102 மாற்றி சொல்லிட்டேன். ஐயோ 102 மைண்டில் வந்து இதை மாற்றணுமா? 105 தூக்கி வெளியில் போடு, 101 தூக்கி உள்ளே போடு. 105 இல்லை கிடையாது, 102. ஓகே 102. ஓகே 102 நியரஸ்ட் 100. ஓகே சாரி மோர் தென் 100. ஓகே, நம்மளோட ஸ்கோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25.8. ஓகே, இது வந்து சீரியஸ் கேஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 5 கேஸ் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதில் வந்து நம்மளோட வந்து சீரியஸ் கேஸ். ஓகே, இதுதாங்க இந்த பாவர்ட்டி இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4. ஓகே, சைல்டு வேஸ்டிங், அதுக்கப்புறம் சைல்டு ஸ்டண்டிங் குறுகியது, அந்த உயரம் குன்றிய அது சொல்லுவாங்களே அண்டர் நரிஷ்ட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அண்டர் 5 மோர்டாலிட்டி, சின்ன வயசில் 5 வயசு கீழே இறக்குறோட இதை வச்சுக்குவாங்க மெஷர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் போசாக்கு, அதாவது என்ன சொல்லுவாங்க, போதிய சத்து குறைபாடு, சத்து இல்லாதது வந்து அதை வச்சு எடுப்பாங்க, அண்டர் நரிஷ்ட். ஓகே, இந்தியாவினுடைய ரேங்க் வந்து இது வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து 25.8 சீரியஸ் கேஸ். ஓகேவா, சீரியஸ் கேஸ் அதே தான். எல்லாம் என்னையாவது ஒரு கேள்வி வச்சுக்கிட்டு ஒரு நியூஸில் வந்து 10-15 கேள்வி வச்சிடுறாங்க. அடுத்து லாஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா யாருன்னு கேட்டிருக்காங்க, சோமாலியா. ஓகேங்களா, சோமாலியா கடல் கொள்ளையர்கள் இருக்காங்க இல்லையா, சோமாலியா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மெடிட்டரேனியன் சி அந்த இதில் வந்து அந்த இதில் அது என்னது மலாக்கா ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற கீழே இருக்கிறது சோமாலியா. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷிப்பு வந்து திரும்பும். சோமாலியா கடற்கொள்ளையர்கள் வந்து அங்கே தான் வந்து கொள்ளையடிப்பாங்க. ஓகே, அதனால் வந்து சோமாலியா வந்து வறுமையில் இருக்கக்கூடிய கண்ட்ரி. ஓகே, ஸோ விச் அமங் த ஃபாலோவிங் கண்ட்ரிஸ் அலார்மிங் ஸ்டேஜில் இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா யார்? புருண்டி, ஏமன். ஓகே, இந்த ஏமன் இருக்கு இல்லையா, இல்லைங்க மேப்பு வேணும் இல்லைங்க, மேப் இருந்துச்சுன்னா நல்லா கொஞ்சம் உங்களுக்கு புரியிற மாதிரி வந்து சொல்லிடலாம். இல்லையா, கனெக்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த ஏமன் இருக்கு இல்லையா, இது வந்து ஏமன். என்னாச்சு இதுக்கு? இது வந்து ஏமன். ஓகேங்களா, ஓகே, இங்கே தான் ஹூத்திஸ் அப்படிங்கிற ஒரு ரிபல் குரூப், அவங்கள அப்படி சொல்லிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ இங்கே தான் வந்து ஷிப் அப்படிங்கிறது இங்கே வந்து உள்ளே போகும். ஓகே, இதில் வந்து உள்ளே போகும், ரெட் சீயில் போகும். ஸோ இந்த சோமாலியா இருக்கு இல்லையா, இந்த கடல் கொள்ளையர்கள் வந்து இங்கே கொள்ளையடிக்கிற இடம். ஓகேங்களா, இங்கே திரும்பும்போது இங்கே தான் கொள்ளையடிப்பாங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதை வந்து சரி என்ன சொல்கிறது, சோமாலியாவில் எப்போவுமே வறுமையாகவே தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஏமன் பக்கத்தில் இருக்குது. புருண்டி எங்கடா புருண்டி? புருண்டி ஸ்பெல்லிங் என்ன? புருனே இல்லை புருண்டி. பூருண்டி. பாருங்க, சின்ன கண்ட்ரி. ஓகே, இதுதான் வந்து அலார்மிங் ஸ்டேஜில் இருக்கான். ஓகே, ஏமன் அண்டு புருண்டி. ஸோ இந்த 2 கண்ட்ரியும் வந்து அலார்மிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ சீரியஸ் கேட்டகரி வந்து எந்தெந்த ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 to 34 சீரியஸ் கேட்டகரி. ஓகே, இங்கே கேட்டகரி வைஸ் வந்து தந்திருப்பாங்க.
பாருங்க, எக்ஸ்ட்ரீம் அலாம் வந்து 50க்கு மேலே போயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் அலாமிங் வந்து 35லேருந்து 49, சீரீஸ் வந்து 20 to 34.35ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து 50 35 50க்கு மேலே 35 20 to அதுக்கப்புறம் அப் டு 10 வரைக்கும்னு வச்சுக்கலாம். இது வந்து 10 to 20. ஓகே, 10 to 20. இது வந்து 10, இது 20 கேப் இருக்குது. இதில் வந்து 15 கேப்பு, இதுக்கப்புறம் இது ஒரு 15 கேப்பு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து 10 10. ஓகே, 10 10, அதுக்கப்புறம் 15 15. ஓகே, ஸோ அப்போ சப்போஸ் கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு 10 கேப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு 10 கூட்டிங்க அப்படின்னா 11லேருந்து 20ன்னு வச்சுக்கலாம். இன்னொரு 15 கூட்டிங்க அப்படின்னா 35, இது கூட 15 கூட்டிங்க அப்படின்னா 50. ஓகே, கிளியரா? ஓகே, நம்பர் சிஸ்டம் மாதிரி இருக்கா? ஓகே, ஹர்பிஞ்சர் பற்றி கேட்டிருக்காங்க. இது வந்து ஆர்பிஐ நடத்தக்கூடியது இல்லையா? ஓகே, ஹர்பிஞ்சர் பற்றி கேட்டிருக்காங்க. இதில் வந்து சென்ட்ரல் தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, செக்யூர் பேங்கிங் பவர்டு பை ஐடென்டிட்டி, இன்டெகிரிட்டி, இன்க்ளூசிவிட்டி. 3I. ஓகே, ஐனா கண்ணு கிடையாது. 3I. ஹார்பிஞ்சர். ஓகே, 3 ப்ராப்ளம்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா டோக்கனைஸ்டு கேஒய்சி அப்படிங்கிறது என்ன? நோ யுவர் கஸ்டமர். ஓகே, இது வந்து டோக்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின்னா என்கிரிப்டடாக இருக்கணும். ஓகே, அப்போ தான் சேஃபாக இருக்கும். ஸோ நம்மளை நம்பி கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு டேட்டா தர்றாங்க, இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, ஒரு ப்ரூஃப் அப்படிங்கிறது தர்றாங்க. நம்ம வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணலாமா? அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா என்கிரிப்ட் பண்ணி யாருக்கும் ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு வச்சுக்கணும். ஓகே, அடுத்து வந்து ஆஃப்லைன் சிபிடிசி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் கிடையாது, சென்ட்ரல் பேங்கிங் டிஜிட்டல் கரன்சி. ஓகேவா? இது வந்து ஆஃப்லைன். அதுக்கப்புறம் ட்ரஸ்ட்டை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும். என்ஹான்ஸ் ட்ரஸ்ட். ரைட். ஸோ இது வந்து ஒரு காம்படிஷனுங்க, ஒரு ஹேக்கத்தான் மாதிரி. இது 18 வயசு அதுக்கு மேலே இருக்கிறவங்க, 18 இல்லை அதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஹர்பிஞ்சரோட அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்ன எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டோக்கனைஸ்டு கேஒய்சி இருக்குது, ஆஃப்லைனு இது இருக்குது, என்ஹான்ஸ்டு ட்ரஸ்ட் இருக்குது, ரியல் டைம் ஃப்ராட் டிடெக்ஷன் இல்லை. ஓகே, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கன்சியூமர் பேங்க் அண்டு பெஸ்ட் பேங்க் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி குளோபல் மேகசின் அப்படின்னாலும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, 2 அவார்டு. கன்சியூமர் பேங்க்கு, பெஸ்ட் பேங்க் இன் இந்தியா. நியூயார்க்கில் இருக்கக்கூடியதான் குளோபல் ஃபினான்ஸு, அவங்க இது பண்ணியிருக்காங்க. பார்த்துங்க. ஓகே, எவ்வளோ பிரான்ச் இருக்குன்னு பார்த்துங்க. எஸ்பிஐயில் யாராவது கிளியர் பண்ணி வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா இவ்வளோ பிரான்ச் இருக்குது. 22,980, கிட்டத்தட்ட 23,000 பிரான்ச் அப்படி வச்சுக்கலாமா? 62,000 ஏடிஎம்ங்க. அடேங்க அப்பா. ஓகே, விச் கண்ட்ரி ஹேஸ் பிகம் 90th ஸ்டேட் மெம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர்? ஓகே, இது எங்கே நடந்தது சொல்லுங்கள் பாப்பா. எங்கே நடந்தது? கிளாண்டு, சுவிட்சர்லாண்டில் இருக்கா? சுவிட்சர்லாண்டில் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இது 1948 ஸ்டார்ட் பண்ணப்பட்டதா? ரைட். இது எங்கே நடந்தது? இந்த மீட்டிங் வந்து எங்கே நடந்தது அப்படின்னா அபுதாபி துபாயில். துபாய் ஒரு சிட்டி தானா? அபுதாபி யுஏஇயில். ஓகேவா? இதில் வந்து தூஃபாலு அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி 90வது மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்கு. தூஃபாலு 90வது மெம்பர், 4வது ஸ்மாலஸ்ட் கண்ட்ரிங்க. ரொம்ப கம்மியான ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இருக்குது. ஹவாய் தீவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவில் இருக்கும். ஓகேவா? ஆஸ்திரேலியா எங்கே இருக்கும்? சரி, நில்லுங்க பார்த்துடலாம். மேப் இருக்கும்போது எதுக்கு கவலை? தூவாலு பாருங்கள், எங்கே இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சின்னது, இது கண்ணுக்கே தெரியல. தெரியுதா? அட்டா பாவிகளா, என்னடா இத்தனோடு இருக்கு, ரொம்ப குட்டியாக இருக்குது. ஓகே, சுருக்குனா பாருங்க. ஐயோ, சுத்தமாகவே தெரியலையே. ஸோ ஆஸ்திரேலியா எங்கே இருக்குது? ஹவாய் வந்து இங்கே. ஹவாய் தீவு அமெரிக்கா பக்கத்தில் இருக்குது. ஓகே, ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இங்கே தான் இருக்குது. ஓகே, இதனுடைய கரன்சி வந்து கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுனாஃபுட்டி கரன்சி வந்து தூஃபாலு டாலர். சரி, அமெரிக்கா பக்கத்தில் இருந்தாலும் டாலராக மாற்றிடுவாங்க. ஓகே, காலனியாக்கி. ஸோ யுனைடெட் நேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? கிளாண்டு, சுவிட்சர்லாண்டில் இருக்குது. ஓகேவா? கிளாண்டு, சுவிட்சர்லாண்டில் 1948 இது பண்ணப்பட்டது. பார்த்துக்குங்கோ.
அடுத்து வந்து which publication is maintained by United Nations Conservation of Nature to record endangered and rare species? Red Data Book. ஓகே விச் பப்ளிகேஷன் ரெட் டேட்டா புக் அவங்க தான் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேர் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸை பப்ளிஷ் பண்ணுறது. அடுத்து DP8 இருக்காங்க இல்லையா, அவங்களும் கோட்டாக் மஹிந்திராவும் சேர்ந்து ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணுறாங்க. DP8 யார் கீழே வராங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி. காமர்ஸ் இண்டஸ்ட்ரியுடைய ஹெட் யார், மினிஸ்டர் யார், பியூஷ் கோயல். ஓகே, ஸோ கோட்டாக் மஹிந்திரா பேங்க் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து MSME, ஓகே இந்தியாவில் வந்து MSMEயை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, மேன் ஸ்டார்ட் அப் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்றே மாதிரி தான். என்ஹான்ஸ் ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபார் ஸ்டார்ட் அப் அக்ராஸ் இந்தியா. ஸ்டார்ட் அப்புங்க. ஓகே, DP8 வந்து ஸ்டார்ட் அப்பு, MSME கிடையாது. மாற்றிங்க. அதே மாதிரி தான் இவங்களும். ஓகே, ப்ரைமஸ் அதே மாதிரி DP8 கூட சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களும் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் சிஸ்டம் தான் இதை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. ப்ரைமஸ் பார்ட்னர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து. அடுத்தது விச் கண்ட்ரி வாஸ் ரீஎலெக்டட் வைஸ் சேர்பர்சன் ஆஃப் ஏஷியா பசிபிக் பியூரோ. ஏஷியா பசிபிக் பியூரோவாக வந்து ஒரு கண்ட்ரி வந்து வைஸ் சேர்பர்சனாக ஏஷியா பசிபிக் பியூரோவில் வந்து வைஸ் சேர்பர்சனாக எலெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, எப்போ அப்படின்னா 10வது செஷன் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸ் ஃப்ரான்ஸில் நடந்திருக்கு. ஓகேங்களா, 2 இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் எகென்ஸ்ட் டோப்பிங் இன் ஸ்போர்ட்ஸ். ஓகே, ஸ்போர்ட்ஸ் இதில் வந்து டோப்பிங் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகே, அதுக்காக. ஓகே, 10வது செஷன் எங்கே நடந்தது அப்படின்னா பாரிஸ் ஃப்ரான்ஸ். இதில் வந்து வைஸ் சேராக வந்து ஒரு கண்ட்ரி இதில் சவுத் பெசிஃபிக்கில் ஏசியா பசிஃபிக்கில் பிரேசில் வருமா. ஸோ அப்போ 3 கண்ட்ரியில் வந்து பாருங்கள். ஏசியா பசிஃபிக்கில் ஜப்பானே வராது. ஏசியா பசிஃபிக்கில் ஜப்பான் வருமா, வராது. ஆமாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10வது காப் 10 வந்து டோப்பிங்க. காப் 10 வந்து டோப்பிங் ஞாபகம் வச்சுங்க. பாரிஸில் நடந்தது. யுனெஸ்கோ தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1894 லுசானே சுவிட்சர்லாண்டில் இருக்குது. ஓகே, வாடா வந்து பார்த்தீங்கன்னா மோன்ட்ரியல் கேனடா இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கன் யூனியன், இவங்க 3 பேர் சேர்ந்து தான் வந்து இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. நம்ம சைட்லேருந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹரிரஞ்சன் ராவ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ், ஹரிரஞ்சன் ராவ். ஆனந்த்குமார் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ரீடிங் சம்திங் அப்படி இப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து ராமானுஜன் ஜூனியர் ரிசர்ச் ப்ரோக்ராம். ஓகே, ராமானுஜன் ஜூனியர் ரிசர்ச் ப்ரோக்ராம் வந்து ஒரு நாட்டில் வந்து இது பண்ணுறாங்க. ஓகேயா, அந்த ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எந்த நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, யுனைடெட் கிங்டம். அவர் கேம்பிரிட்ஜில் போய் படித்தார், ஞாபகம் இருக்கா. ஸோ அதிலிருந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த நாட்டில் அவரை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க நல்லாவே. ஓகே, ஸோ அதனால் வந்து அவர் பிரிட்டிஷ் மேத்தமெட்டிஷியனாக இருக்கக்கூடிய GH ஹார்டி அவர் கூட சேர்ந்து பண்ண ஒர்க்குக்காக ரெகக்னைஸ் பண்ணி இந்த ஜூனியர் ராமானுஜன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத UK கவர்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அடுத்து வந்து இன் கொலாபரேஷன் வித் இந்தியன் கவர்மெண்ட் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் லான்ச்டு AI பிளேபுக் வந்து எதுக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் எங்கே இருக்குன்னு பார்த்துங்க. கலோக்னி சுவிட்சர்லாண்டு. ஓகே, புதுசாக இருக்குல்ல, இது மட்டும் யூனிக்காக இருக்குது. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் வந்து கலோக்னி சுவிட்சர்லாண்டு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். ஓகே, ஸ்மால் மீடியம் சைஸ்டு என்டர்பிரைசஸ். ஸோ அவங்களுக்கான ஒரு அந்த இது தான். ஓகே, AI பிளேபுக் தான் வந்து இது லான்ச் பண்ணுறாங்க. ஸோ AI ஃபார் இந்தியா வந்து 2030 வேர்ல்டு எக்கனாமிக் ஃபார் கலோக்னி சுவிட்சர்லாண்டு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. AI புக்ஸ் எதுக்காக அப்படின்னா ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் செக்டார். அக்ரிகல்ச்சர் அண்ட் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை எப்படி யூஸ் பண்ணி நம்ம வந்து லாபத்தை ஈட்டுவது, அதுதான் முக்கியம். ஓகே, அதுதான் சொல்ல வருது. ஓகே, ஸோ அடுத்தது வந்து இந்த பேர் என்னையா யுன்மு 5 அப்படிங்கிற மிசைலை வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பல்லஸ்டிக் மிசைல் தானே தவிர இது இன்டர் கான்டினென்டல் கிடையாது. ஓகேங்களா, சவுத் கொரியா தான் வந்து இது வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து மான்ஸ்டர் மிசைல் அப்படின்னு சொல்லி சவுத் கொரியாவில் அழைக்கிறாங்க. ஓகே, இது வெறும் பல்லஸ்டிக் மிசைல் தான். ஓகே, இன்டர் கான்டினென்டல் கிடையாது. 600 கிலோமீட்டர்லேருந்து 5000 கிலோமீட்டர் வரைக்கும் தாக்குதல் ரேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த நியூஸோட இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாடா, பை பை.